ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பெட்டி கொழுக்கட்டை லவாரியான்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கொழுக்கட்டை உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங்க்கு கடாயில் 1 கப் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் தூள் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிடலாம். ஸ்டஃபிங்க்கு நம்ம விருப்பம் போல் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணலாம், வேர்க்கடலை பொடி, பைத்தம்பருப்பு, இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து அவுட்டர் லேயர் செய்கிறதுக்கு 1 கப் இடியாப்ப மாவு இல்லைனா கொழுக்கட்டை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு, நெய், சூடான தண்ணி சேர்க்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு ஆறுனதும் மாவை நல்லா சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சு மூடி வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து இடியாப்ப கட்டையோ இல்லை முறுக்கு கட்டையிலையோ அந்த சின்ன சின்ன ஓட்டை உள்ள அச்சை எடுத்து போட்டு அதில் நம்ம இந்த மாவை வச்சு இடியாப்பம் போல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இடியாப்பம் புளியறதுக்கு நம்ம நார்மலாக இடியாப்பத்தட்டு யூஸ் பண்ணுறதை விட வாழை இலை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலை என்கிட்ட இல்லாததுனால இன்றைக்கி நான் ஈரத்துணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஈரமான துணி போடும்போது மாவு அதில் ஒட்டாமல் நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஈரமான துணியில் இடியாப்பம் போல் பிழிஞ்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணி ஸ்டஃபிங் வெளியில் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பெட்டி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடும். எப்போதும் போல் செய்யாமல் இது போல் வித்தியாசமாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.